சக்தி வந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா பொன்னியை பார்த்துடுறாரு. பொன்னியை பார்த்துட்டு பொன்னி இங்கே என்ன பண்ணுறா, கோயிலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொன்னி வந்து இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. இதை பார்க்குற வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இல்லை முக்கியமான வேலை கிளம்பணும்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சக்தி கிளம்பணும் சக்தி அப்படின்னோடனே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதோட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இருக்க இடத்துக்கு போகிறாரு. இதை பார்க்குற பிரீத்தி செமையாக கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பொன்னியை பார்க்குறாரு. பொன்னி வந்து அங்கே பாட்டு பாடுறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இந்த கும்பலோட வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டு வந்து அப்படியே வந்து தன்னறியாமல் வந்து வாயிலே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்குற சக்தி என்ன பண்ணுறா, அங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லி இந்த பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா, நாங்கள் மெயிலில் உட்கார வச்சு பாட்ட வைங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே வந்து அவங்களும் வந்து நீ நல்லா பாடுவம்மா எனக்கு தெரியும், நீ அங்கே வந்து பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வகுப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. பொண்ணையும் போயிட்டு அவங்க கூட உட்காந்து பாடுறாங்க. அப்போ பொண்ணு தன்னறியாமல் ரொம்ப சூப்பராக பாட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சக்தி என்ன பண்ணுறாரு, கேமராவில் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாரு. டைரெக்டாக பொண்ணி பாடுறதை தனியாகவே எடுத்துடுறாரு கேமராவில். அடுத்து வந்து இது என்ன பண்ணுறாரு, உடனே வந்து எல்லாத்துலேயுமே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறாரு. பொன்னி வந்து தனியாக வந்து சூப்பராக வந்து பாடிட்டுருக்கிறது அப்படியே சோஷியல் மீடியா எல்லாருமே பார்க்குறாங்க. செம்ம லைக்ஸ் வருது. எனக்கு இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணிவிட்டு இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. அப்போ வந்து பிரீத்தி இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க. என்ன பொன்னி பொன்னி எப்போ பார்த்தாலும் பொன்னி பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க சக்தியை பார்த்து. அடுத்து வந்து சக்தி வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னப்பா வேலை, நான் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பிரீத்தி வந்து என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து என்ன சக்தி சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு, முக்கியமான வேலை இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆனதை காட்டுறாரு. எல்லாருமே வந்து எல்லார் மொபைலுக்கும் ஒரு எடுத்து பாருங்கள் அப்படின்னு எல்லார் மொபைலுக்குமே வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க என்ன சக்தி இதெல்லாம் அப்படின்னு. பாடுறது யார் பாருங்கள், பொன்னி தான், எப்படி பாடுறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து செம்ம கடுப்பாக இருக்குது ஜெயாவுக்கு. ஜெயா பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சக்தி எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இதில் என்னமா தப்பு இருக்குது, பொன்னி பாடுறா ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா, நல்லா பாடுறவங்களுக்கே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன், இதில் என்ன ஜெய தப்பு இருக்குது, சாதாரணமாக பாடுறவங்களேருந்து வந்து வீட்டில் வந்து பாத்ரூம் சிங்கர்லேருந்து எல்லாருமே அப்லோட் பண்ணுறாங்க, இதில் தப்பே கிடையாது, இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோம்லாம் கிடையாது, நம்மளுக்கு திறமை இருந்தால் என்ன வேணால் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ஜெயா. மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க பாரு, எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் தம்பி, என்னோட சேனல்ஸ்க்கு எப்படி லைக் வருமோ அதோட அதிகமாக வந்திருக்கு, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குது, செம்ம பொண்ணு, இப்படி பாடுவோன்னு நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பாவும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி செம்ம கடுப்பாக இருக்குது. பிரீத்தி அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து ஜெயா வந்து அப்படியே வந்து வெறுப்பாக பார்த்துட்டு போயிடுறாங்க. எல்லாருமே பொண்ணையை பாராட்டுறாங்க. பொண்ணி வந்து என்னாச்சு அப்படின்னு பார் பொண்ணி நீயே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நான் தனியாக பாடுற மாதிரி இருக்குது, நான் எல்லோரும் கூட தானே உட்காந்து பாடினேன் அப்படின்னு. ஆமாம் நீ எல்லோரும் கூட தான் உட்காந்து பாடினேன், ஆனால் நீ பாடினல அதை தனியாக எப்படி எடுத்துருக்கேன் பாரு, பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உன்னோட வாய்ஸுமே போட்டு கரெக்டாக பக்காவாக பண்ணியாச்சு அப்படின்னோடனே ஏன் சக்தி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. சந்தோஷமாக இது முடியுது.